ஸ்ரீராம், இதுல அதிமுக இன்னைக்கு என்ன செய்தி சொல்லியிருக்கு நீங்க பாக்குறீங்க உங்க பார்வையில்? இல்ல, அதிமுக அவங்களுக்கு வந்து பல கட்டாயங்கள் இருக்கு. ஆப்வியஸா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்போசிஷன் கேம்போட ப்ரெஷரை அவங்களால எடுத்துக்க முடியல. ஸோ நாங்கள் தனித்திருக்கோம்னு எப்படியாவது டெஸ்பரேட்டா ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. அது ஆக்சுவலா தப்பு. பிஜேபியோடு இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கரெக்ட். பிஜேபி என்ன குழப்பம்? அதிமுக இல்லாமல் பிஜேபி நன்றாக இருக்கும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து அவருக்கு மத்திய பிஜேபி சொன்ன கவனத்துக்கு சொல்ற மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஒரு வார்த்தை கூட கூட்டணி முறிவு குறித்து இன்ன வரைக்கும் பேசல. சந்திரபாபு நாயுடு போன போதும் ஒரு வார்த்தை சொல்லல. அகாலிதளம் போன போதும் ஒரு வார்த்தை சொல்லல. யார் போனாலும் யாரை பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லாத. என்டிஏல அவங்க தான் ஆகப்பெரிய கூட்டணி கட்சியா இருந்தாங்க. பிரதமரோட பக்கத்துல அமர வைக்கப்பட்ட 25வது ஆண்டு விழால அவங்களும் இல்லைன்னா அது வந்து கடந்து போற விஷயம். பாஜக அதை கடந்து போகும் ஆற்றல் பாஜக இருக்கலாம். அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு திரு கேசிபி அவருடைய பழைய பகை எல்லாத்தையும் பாஜக வச்சு யூஸ் பண்ணி அவர் இங்க அண்ணன் பேசிட்டு இருக்காரு. அதனால இன்னும் நோட்டா பத்தி பேசிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும் 2024 அப்புறம். ஆகையினால பாஜக அதிமுக நம்பி பாஜக இல்லை, பாஜக நம்பி அதிமுக இல்லை. நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். இல்ல அதுனா ரொம்ப சிம்பிளா இதை வந்து இப்ப குறைஞ்சபட்சமா நான் என்ன சொல்றேன், விமர்சிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். அதிமுக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் நாங்க பயணப்பட்டோம், நன்றி வணக்கம், நாங்க வேற ஒரு திசையில போறோம், அது கூட வரலன்றேன். ஏன்னா நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பாயிண்ட் இப்ப நான் சொல்லுவேன் உங்களுக்கு புரியறதுக்கு. தெலுங்கு தேசம் போனப்போ வரல, அவங்க போனப்போ வரல, இவங்க போனப்போ எல்லாமே வச்சுக்கலாம். ஆனால் இதை பற்றி திரு அண்ணாமலை அவர்களிடம் கருத்து கேட்டபோது அவர் சொன்னார், மத்திய பாரதிய ஜனதா கட்சி அல்லது எங்களுடைய தலைவர்கள் இது பற்றி சொல்லுவாங்கன்னாரு. அது வராத போது அந்த கேள்வி வருது. அதுதான் பார்ட்லி டிசிப்ளின் கூட. அலையன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்லிமெண்டரி போர்டு தான் டிசைட் பண்ணும். நேஷனல் ஸ்டேட் பிரசிடென்ட் கூட சொல்ல முடியாது. அந்த உண்மையை சொல்றாரு. ஆனா இப்போ வரைக்கும் அவங்களால சொல்ல முடியல. ஆமா, அது டிசைட் பண்ணல. டிசைட் பண்றப்போ தான் சொல்லுவாங்க. டிசைட் பண்ண இல்லாமே இருக்கலாம், நமக்கு தெரியாது. இன்னொரு பாயிண்ட், இப்ப அதிமுக பாருங்க, திமுக சொன்ன எல்லாரும் நீங்க பிஜேபியை திட்டினாதான் நீங்க எதிர்த்து நிலைக்கு வரீங்கன்ற நீங்க போடுற பிரஷருக்கு அவங்க வந்து ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாஜக அந்த கட்டாயம் இல்லைங்க. என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நாங்க அதிமுகவோட கூட்டணி தான் இருப்போம்னு நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. அசம்ஷனுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க எதை வேணா பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் பாஜக இருக்கும். அவர் சொன்ன மாற்றான் மனப்பான் ஜூலை 23 முன்னாடி திரு எடப்பாடி அவர்கள் பாஜக பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, பிரதமரை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு அவருக்கு நீ கேட்டுக்கோங்க. அவர் வெள்ளத்துக்கு சொல்றாரு சார். 101 மெடிக்கல் காலேஜ் மத்திய அரசாங்கத்தோட பணம் கொடுத்து 101 மெடிக்கல் காலேஜ் நாடு முழுசும் வரும்போது குஜராத் கொடுத்தது வெறும் 5 மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாடு கொடுத்தது 11 மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி கொரோனா தடுப்புக்கு ஒன் டைம் ஃபண்டா கொடுக்கும் போது தமிழ்நாடு கொடுத்தது 809 கோடி, குஜராத் கொடுத்தது 352 கோடி. இதெல்லாம் நம்பர்ஸ் இருக்கு, பாத்துக்கலாம். சோ இந்த 10 வருஷமா அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், பாப்புலேஷன் ஏரியா எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் நம்பர் வச்சு மட்டும் பேசணும். நீங்க நமக்கு வேணுங்கிற போது ஓட் பர்சன்டேஜ் பேசுறோம், நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் போது நம்பர் ஆஃப் சீட் பேசுறோம். அதுலயே எல்லாரும் நலத்திட்டங்கள்னு சொல்லும்போது மத்திய அரசாங்கம் ஒரு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கும் போது என்ன அடிப்படையில ஒதுக்கும்? மக்கள் தொகை அடிப்படையில் அந்த மாநிலத்தினுடைய எல்லாம் சேர்த்தான பார்ப்பாங்க. அஸ்ஸாமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒண்ணா கொடுக்க முடியாதுல்ல. கரெக்ட், நல்லா கேட்டீங்க. அப்ப அதே மக்களுக்கு சொல்லுங்க. யூபி வந்து அந்த இடத்துல என்னன்னா 24 கோடி மக்களுக்கு யூபி. ஆனா அப்ப சில நேரம் அங்க என்ன வருதுன்னா இங்க இருந்து எடுக்கிற வரி என்ன, கொடுக்கிற என்ன வரி இல்ல வரும்ல, கொடுக்கிறேன். ஆமா, இந்த 10 வருஷம் இருங்க. இந்த 10 வருஷம் தமிழ்நாடு கிடைச்சது 10,75,000 கோடி. அது கிராண்ட்ஸ், ஷேர் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் பர்சன்டேஜ். உண்மை பர்சன்டேஜ்ல பேசலாம். டோட்டல் பட்ஜெட்ல பர்சன்டேஜ் என்ன சிம்பிளா சொல்லிடுறேன் சார். வாங்க, யூபிஏக்கும் என்டிஏக்கும் ட்வைஸ் தி இன்கம் சார். நீங்க பர்சன்டேஜா பேசிக்கோங்க, ஃபண்டா பேசிக்கோங்க. நிறைய 10 வருஷம் போதுமானது வரல சார். இதே 10 வருஷம் 14 தமிழ்நாடு மினிஸ்டர் இருக்கும்போது நீங்க எடுத்துன்னு வராத பணத்தை ஒரு மினிஸ்டர் இல்லாம இந்த என்டிஆர் அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. 9 வருஷம் பண்ணிருக்காங்க. அதாங்க மாற்றாந்தா எதுவும் இல்லன்ற பாயிண்ட் இல்ல 9 வருஷம் பண்ணிருக்காங்க சார். அன்னைக்கெல்லாம் நீங்க விட்டுட்டு உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த முடிவு எடுத்த பிறகு மாற்றாந்தாயா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இதில் நான் ஏற்கனவே பல நேரங்களில் பொதுச் செயலாளரை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது எப்பொழுதுமே ஆட்சியில் இருக்கிற பொழுது மத்தியில் இருக்கிற ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால்
தமிழக மக்களுக்கு நன்மையை செய்ய முடியும் என்பதற்காக எவையெல்லாம் நாம் இணக்கமாக இருக்க வேண்டும், அதற்கெல்லாம் இணக்கமாக இருந்து அதற்கான நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அதே சமயத்தில் எதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று இருக்கிறோமோ அதையெல்லாம் எதிர்த்திருக்கிறோம். அதனால நாங்க அவர்களிடம் 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கினோம், இணக்கமாக இருந்தோம். அதனால அதிகமாக நிதியை பெற்றோம், இணக்கமாக இருந்தோம். அதனால எங்களுடைய வெள்ள நிவாரண நிதிக்கு நீங்க பணம் கொடுக்கல, அதை நாங்க எதிர்த்து நாங்க கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவற்றிற்கு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், எவற்றிற்கு இல்லை என்பதை நீங்க தெளிவா சொல்லிக்கணும். அதனால நாங்கள் இணக்கமாக இருந்ததனாலேயே அவர்களை ஆதரித்தோம் என்பது பொருள் அல்ல. இன்னைக்கு கூட நாங்க என்ன சொல்கிறோம் என்று சொன்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க தவறுகள் எல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு மத்திய அரசின் மீது மொத்தமாக நீங்க பழிய போடாத, நீ உன்னுடைய தவறு, அது பல தவறுகள் நீ பண்ணி இருக்கிற என்பதையும் சுட்டி காட்டி இருக்கிறோம். அதனால அதே சமயத்தில் மத்திய அரசும் மக்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதனால அதை நீங்க கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறோம். அதனால இணக்கம் என்பது வேறு, அதனுடைய கொள்கை எதிர்ப்பு என்பது வேறு. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரே ஒண்ணு, நீங்க 7.5 நீங்க கொடுக்க முடியாது, நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தீர்மானம் போட்டு அதை கவர்னருக்கு அனுப்பிய பிறகு இதுக்கு நீங்க உடனே கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்க மத்திய அரசை இதற்கு உடனடியாக அவர்களுக்கு சரியான உத்தரவை பிறப்பித்து அதற்கான அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சட்டத்தை கொண்டு வந்தோம். அதை நாங்கள் செஞ்சோம். நீங்கள் இருக்கிற பொழுதுதானே. அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்திருக்கிறோம், இணக்கமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இணக்கமாக இல்ல. புயலுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அத நீங்க யாஷ் புயல் வந்தபோது வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிசா 3 பாஜக அல்லாத மாநிலங்கள், அவங்க எல்லாருக்கும் 1000 கோடி பணம் கொடுக்கப்பட்டது. இங்க தமிழ்நாட்டில் 813 கோடி ஓபனிங் பேலன்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்க்கு, அதை தவிர 900 கோடி 15-20 நாள் கொடுக்கப்பட்டது. இந்த 23-24க்கான டோட்டல் டிசாஸ்டர் பட்ஜெட் 7150 கோடி தான். இந்த எல்லா மாநிலங்களுக்கும் அதற்கான என்ன பணம் கொடுக்க முடியுமோ அதை முதலிலே கொடுத்து விட்டார்கள். இப்போ அந்த அசஸ்மென்ட் பொறுத்து தான் பணம் வரும். தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாத அரசு இந்த மத்திய அரசாங்கம் மாற்று கருத்து இல்லை. ஓகே, ரைட். திரு ரவீந்திரன், இதை தாண்டி பொலிட்டிக்கலி இப்போ ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்ல, இது எவ்வளவு தூரம் அது வெறும் ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்றதோடு தானே முடியுமா, அல்லது வேற என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்? அதாவது ஓபிஎஸ் மோடி மீண்டும் பிரதமர் ஆவாருங்கிறத சொல்றாரு. மோடிக்கு வலது பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதும் ஓபிஎஸ் ரகசியங்களை வெளியிட்டா சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும், திகார் போக வேண்டியிருக்கும் பேசுறாரு. இதுவரைக்கும் அப்படி பேசுனதா இல்லை. ரகசியத்தை வெளியிட்டான்னு சொன்னா அவரும் சீஃப் மினிஸ்டர் அவரும் கான்ட்ரிபியூட்டரி காசு ஆகிறாரு. ஓகே, அந்த இடத்துல நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கீங்கிற சுட்டி காட்டுறாரே தவிர வெளியிடும் போதும் அவரும் அக்காம்ப்ளிஷ் ஆகிறனால அது இந்த வார்த்தையோட நிற்கும் நான் கருதுறேன். அவர் எடப்பாடி மோடி பக்கத்துல இருந்து 3வது முறை மோடி பிரதமராக வருவார், 330 சீட்டு ஜெயிப்பாருன்னு சொல்லும் போதும் அவர் தான் புறக்கணிக்கப்பட்டாலும் பரவாயில்ல மோடியை பிரதமராக ஏத்துக்கோன்னு சொன்னார். காரணம், மோடி நாளைக்கு அவரை சிஎம்மா ப்ரமோட் பண்ணுவாரு. 2024 எடப்பாடி படுதோல்வி அடைவார். கேசிபி ரொம்ப மோசமா தப்பாரி, கேசிபி யோசிக்காண்டாம். நீங்க நீங்க கேசிபி நான் முடிச்சிடுறேன். அவரு கேசிபி சொல்றாரு இல்லையா, இந்த ஓட்டை இது பண்ணு, அதே மாதிரி தான் பாஜக நினைக்கிறாங்க. இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாம எங்க ராமர் கோயில் கட்ட போறாங்க, காமன் சிவில் கோடு வேணும். இந்த மாதிரி புரோ இந்துத்துவ சொன்ன ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் உள்ள வாக்காளர்கள் ஜெயலலிதாவின் விசுவாசியான ஓபிஎஸ் மூலமா கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு பிஜேபி பக்கம் அதிமுக சாப்ட் இந்துத்துவ வாக்காளர் வருவாங்கங்கிறதுக்காக தான் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அப்படி சாப்டா ஹேண்டில் பண்றாங்க. இன்னைக்கும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேசிபி இவரு அண்ணாமலை கேட்கிற மாதிரி டபுள் டிஜிட் சீட்டு எடப்பாடி சம்மதிப்பாருன்னா கிளியர் ஆயிடும். எடப்பாடி தமிழிசை மாதிரி 5 சீட்டுக்குள்ள நிறுத்தணும்னு நினைக்கிறாரு, அண்ணாமலை இரட்டை இலக்க சீட்டுல வரணும்னு நினைக்கிறாரு. இதுதான் பிரச்சனை. ஓபிஎஸ் இந்த இடத்துக்குள்ள மோடிக்கு நாம மோடி சொல்லிதான் அவரோட எண்ணப்படி நாம அதிமுக இது முழுமையா கட்சியை வாங்காம 50-50 நீ போனோம், அதுக்கெல்லாம் மோடி காம்பன்சேட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறாரு. மோடியை நம்பி தன்னோட அரசியலை பண்றாரு. 24 தான் முடிவு பண்ணும். நான் உறுதியா சொல்றேன், 24 எடப்பாடி தோப்பாரு, ரீஅலைன்மென்ட் வரும், எடப்பாடி படுதோல்வி அடைவாரு, ரீஅலைன்மென்ட் வரும். அது ரவீந்திரன் அதை புரிந்து கொண்டாரோ இல்லையோ, சிறுபான்மையினர் மக்கள் சரியாக புரிந்து கொண்டார். இன்னைக்கு எஸ்டிபிஐ இன்னைக்கு அவருடைய மாநாட்டில் எடப்பாடி தலைமை தாங்க வேண்டும், சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கூப்பிடப்பட்டு இருக்கிறார். அதே போல அங்க இருக்கிற
கிறிஸ்துவ மாநாடு நடக்கிற பொழுதும் நீங்க அவங்கள கூப்பிடுங்க. அதனால சிறுபான்மையினர்கள் இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பிஜேபிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அதனால துரைசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அல்ல. அவர்கள் யார் புரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன 2 அமைப்புகளும் தான் சிறுபான்மை மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள். அவர்கள் ஒரே பிரதிநிதிகள், பெரும்பான்மையான பிரதிநிதிகள் தான். நீங்க ஒவ்வொன்றையும் சொல்ல முடியாத. இன்றைக்கு இவ்வளவு நம்ம பட்டியலின மக்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பூவை மூர்த்தி வந்திருக்கிறாரு. அதனால ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் அவர்கிட்ட இருக்காங்க சொல்ல முடியுமா? அதே போல நீங்க சவுத்துல நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லல. அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய அறிமுகத்தை காட்டுகிறது என்று நான் சொல்லுகிறேன். குரலாட ஒரு அப்ரோச் சரிதான். நானும் அதான் சொன்னேன். புரட்சி பாரத்துக்கு போறாருன்னா பாமக கூட்டணி விரும்பல, எஸ்டிபி போறாருன்னா பாஜக கூட்டணி விரும்பல. ஆனா அவங்க ஏமாறுவாங்களா? பொய் நெல்லை குத்தி பொங்க வைத்தவன் கை நெல்லும் விட்டான மாணி சாப்பிட்டு ஓட்டையும் இழந்துதான் நிற்பாங்க. அந்த ஓட்டும் வராது. அங்க தெரியும் என்னன்னா